வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்னென்ன சமையல் பார்க்கலாம். இன்றைக்கி மண்டே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ரசம் வச்சுருவேன். இன்றைக்கி கடலப்பருப்பு பாருங்கள், ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் கொழுப்பு இருக்குது, அது போட்டு குழம்பு வைக்க போகிறேன். தக்காளி ரசம், தக்காளியும் புளியும் கரைச்சி வச்சுருக்கேன் உப்பு போட்டு. இப்போது அந்த கடலப்பருப்பு கூட கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. ரொம்ப பொடியாக இல்லை, மீடியம் சைஸில். இது கூட நம்ம மட்டன் கொழுப்பு, இதை தோஞ்சல்னு சொல்லுவாங்க. இது வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லது. இப்போ இந்த தோஞ்சலை இது கூட சேர்த்துட்டு, இது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுக்கணுங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 3 விசில் விட்டு எடுக்கணும். இந்த 3 விசில்லே அந்த மட்டன் கொழுப்பு, கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பட்டை, லவங்கெல்லாம் போட்டு தாளித்து கொட்டி கொதி விட்டு இறக்கலாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம விசில் போட்டுக்கலாம். அடுத்து முட்டை வறுவல் பண்ண போகிறேங்க. அதுக்கு முட்டை நல்லா வேக வச்சு உரித்து வச்சுருக்கேன். இந்த முட்டை வறுவல் வெறுமனே மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போடாமல் கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண பூண்டு போட்டு தாளித்து பண்ண போகிறேன். கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடுகும் சீரகமும் போட்டிருக்கேன் தாளிப்புக்கு. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக அந்த பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துட்டு மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு இதை சேர்த்துட்டு நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. வெறுமனே இதை நல்லா கலந்து விட்டு சிறு தீயில் இந்த முட்டையெல்லாம் பாதி பாதியாக கட் பண்ணி அப்படியே போட்டு வறுத்து எடுக்க போகிறேங்க. இது அந்த வெங்காயம், தக்காளி ஃப்ளேவர் கூட சேர்ந்து நல்லாயிருக்கும். பாதி பாதியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு அந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தாக்கா நம்மளோட முட்டை வறுவல் ரெடி ஆகிடும். ஒரு 3 விசில் விட்டதுக்கப்புறம் பாருங்கள், வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், இந்த மட்டன் கொழுப்பு, தோஞ்சல் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்தாச்சு. தாளிப்புக்கு எண்ணெயில் பார்த்திங்கன்னா அந்த கடுகு, உளுந்து, சீரகம், பெருஞ்சீரகம், சும்மா 2 பட்டை, கிராம்பு போட்டு தாளித்து கொட்டி ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கிடலாங்க. மார்னிங் டிஃபனுக்கும் இதே தாங்க. இன்றைக்கி மார்னிங் டிஃபன் தோசைங்க. நம்ம வீட்டில் தோசைக்கு இதே குழம்பு தான். சாதம் இந்த பக்கம் வடித்தாச்சு, தாளித்து கொட்டியாச்சு. நல்லா கலந்து விட்டு கொதி விட்டு இறக்கிக்கலாங்க. இது ரச சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் கூட்டு மாதிரி. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். எல்லாம் நல்லா கொதித்து நல்லா வந்துருச்சு. உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா தண்ணி ஊற்றாமல் திக்காகவும் வச்சுக்கலாம். ரசம் தாளிச்சாச்சுங்க. பூண்டு தட்டி போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு தாளித்து நம்ம ரசமும் பண்ணியாச்சு. கொதி வந்ததும் இறக்கிடலாம். முட்டை வறுவலும் ரெடி ஆயாச்சு. இந்த பக்கம் திருப்பி போட்டு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இறக்கிடலாம். நம்ம முட்டை நல்லா வெந்து வந்துடுச்சு. வாங்க டிஃபன் சர்வ் பண்ணிக்கலாம். மார்னிங் டிஃபன் தோசையும் நம்மளோட கத்திரிக்காய், கடலைப்பருப்பு, தோஞ்சல், அதாவது மட்டன் கொழுப்பு போட்டு கிரேவியுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம லஞ்ச் பார்த்துடலாம். சுட சுட வடித்த சாதம், தக்காளி ரசம், கடலைப்பருப்பு, கத்திரிக்காய், மட்டன், தோஞ்சல் போட்டு குழம்பு, அப்புறம் முட்டை வறுவல். லஞ்ச் பேக் பண்ணிக்கலாங்க. ரசம் சாதமும் முட்டை வறுவலும். இது கத்திரிக்காய் கடலைப்பருப்பு கூட்டு மாதிரி தனியாக வச்சுருக்கேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மண்டே சமையல் எங்கள் வீட்டில் இது தாங்க. உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.